வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஹாப்பி சண்டே மார்னிங் எல்லாத்துக்குமே. என்ன சிவாஜி இப்படியெல்லாமா இன்இக்வாலிட்டி இருக்கும், இதுவரை நான் அதை பார்த்ததே இல்லையே அப்படின்னு வியக்கத்தக்க ஒரு கொஸ்டின் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட், எல்லா எக்ஸாமுக்கான செக்ஷன் டெஸ்ட், டாபிக் வைஸ் பிடிஎஃப், இப்படி எல்லாமே உங்களுக்கு உள்ளே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கூப்பன் கோட் ஆஃபர் வேறு கொடுத்துருக்கோம். இப்போ 1000 ரூபா ராயல் பாஸ்னா CWJ14 கூப்பன் கோட் அப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 600 rupees தான். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த கொஸ்டின். என்ன சிவாஜி இது வித்தியாசமாக இருக்கிறதே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இதை டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லிட்டேன்னா இது உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ இப்படி இருக்குது, A greater than B greater than or equal to C இருக்குது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் A to C, A greater than C கரெக்டான்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? டக்குன்னு இதை சால்வ் பண்ணி சார் A greater than C வரும் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. இதே இப்படி இருக்குது, A greater than or equal to B less than C greater than or equal to A, ஏன்றேன், greater than or equal to Dன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ A greater than Dன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்வீங்க? இது ஃபுல்லாக சால்வ் பண்ணி சார் சிம்பிள்லாம் மாறி இருக்குது, இது தப்பு அப்படின்னு சொல்லுவீங்க. ஒருவேளை இப்படி இருக்குது, M plus D greater than A greater than C இப்படின்னு இருக்குது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், மக்களே இப்படி M plus D greater than C கரெக்டா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? இதை சால்வ் பண்ணி சார் கிரேட்டர் தான் சார் வரும், இது கரெக்டு அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? இதே M plus D greater than or equal to B greater than C less than E அப்படின்னு இருக்குது, less than Eன்னு இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், M plus D greater than E கரெக்டா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் என்ன செய்வீங்க? இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி சார் இது தப்பு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதுவரை எல்லாத்துக்கும் புரிஞ்சா? கிளியர். இப்போ பாருங்கள், இப்போது A இருக்குது, கிரேட்டர் தென் B இருக்குது, சரிங்களா? நல்லா இப்போ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு இன்இக்வாலிட்டி சிம்பிள் இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த பக்கம் உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS, இந்த பக்கம் உள்ளது ரைட் ஹேண்ட் சைடு RHS. புரிஞ்சா? இப்போ நீங்கள் இன்இக்வாலிட்டியை இந்த மெயின்ஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு சிம்பிள், இன்இக்வாலிட்டி சிம்பிள், ஏதோ ஒரு சிம்பிள் இருக்குன்னா அந்த சிம்பிளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளது வந்து LHSன்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம், LHS ஈக்குவல் டு RHS, சரிங்களா? இப்போ இங்கே 7 இங்கே 5 இருக்குன்னா இந்த 5-ஐ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணி போகும்போது என்ன ஆகும்? 7 - 5 அப்படின்னு ஆகும். இதே LHSஐ RHS சைடு கொண்டு போனால், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள ஒரு பொருள், ஒரு நம்பரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் என்ன வரும்? 5 - 7ன்னு வரும். இது எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஸ்கூல்லையே இதை படிச்சிருப்போம். கரெக்டாக? இதை நம்ம என்ன செய்வோம்? ஸ்கூல்லையே படிச்சிருப்போம். அதே விஷயத்தை தான் இங்கேயும் செய்ய போகிறோம். இப்போ என்னன்னா, இந்த சிம்பிள், இந்த சிம்பிளுக்கு இங்கிட்டு இருக்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அங்கிட்டுங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு நான் ஏயை மூவ் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆகும்? இந்த இது அங்கிட்டு ப்ளஸ் ஏல இருக்குது, அங்கிட்டு போகும்போது B - A அப்படின்னு மாறும். புரிஞ்சா? ஒரு சிம்பிளுக்கு இங்கிட்டு இருந்து அங்கிட்டு மூவ் பண்ணால் மைனஸாக இருக்குது ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸாக மாறும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று இருக்குது, இந்த சிம்பிளை தாண்டி இங்கிட்டு வருது அப்படின்னா இப்போ A - Bன்னு மாறும். இங்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் ப்ளஸில் இருக்குது, அது இந்த சிம்பிளை கிராஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மைனஸ்ன்னு மாறும். இதுதான் இதோட பேசிக்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களே? சரி, இப்போ என்னோட கடமை என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
இதை என்னால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு வர முடிஞ்சால் அந்த கன்க்ளூஷன் கரெக்டு, அப்படி கொண்டு வர முடியலைன்னா அந்த கன்க்ளூஷன் தப்பு. இதுதான் விஷயமே. சரியா? இந்த கன்க்ளூஷனை இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்னால் ஃபார்ம் பண்ண முடிஞ்சுன்னா எனக்கு கன்க்ளூஷன் கரெக்டு, இல்லைன்னா தப்பு. சரியா? ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எங்கே இருக்குது? ஸோ m-z u அப்படின்னு இருக்குது. சரிங்களா? m-z u அப்படின்னு இருக்குது. நல்லா கவனிங்க. இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதிலிருந்து m-z கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும்னா m< k + z அப்படின்னு இருக்கா? இப்போது இந்த இஜெட்டை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் கொண்டு வந்தேன்னா என்ன ஆகும்? m-z < kன்னு மாறுமா? அடுத்து என்ன இருக்குது? uன்னு இருக்கு. கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன செய்கிறேன்னா எனக்கு தேவை m-z u. ஸோ m-z u எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். சரியா? m-z u இங்கே இருக்கா? அப்போ நான் இதை மட்டும்தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இஜெட்டை வந்து நான் இங்கே இந்த சிம்பிளுக்கு இங்கிட்டு உள்ளது லெஃப்ட்டு, இங்கிட்டு உள்ளது ரைட்டு, ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்காக மூவ் பண்ணேன்னா +z -z மாறும். அங்கே அப்புறம் பேலன்ஸு k மட்டும்தான் இருக்கும், < u மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், m-z < u கரெக்டாக தம்பிகளா தங்கைகளா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? இதை மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா < வருமா? சரியா? அப்போ m-z < uன்னு வரும். எனக்கு இங்கே அது இருக்கா? என்னால் ஃபார்ம் பண்ண முடியுதா? அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த கன்க்ளூஷனை என்னால் ஃபார்ம் பண்ண முடியுதா? முடிஞ்சுன்னா இந்த கன்க்ளூஷன் ஃபாலோஸ். என்னால் இதை ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். சிம்பிள் தான் மக்களே. இது புரியுதா? நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் இடையில இருக்க சிம்பிளை பார்த்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் m-z > r அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்குறான். சரியா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? இங்கேருந்து m-z ஃபார்ம் பண்ணலான்றது தெரியும். < k < u r இப்படி இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் m-z < r கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் m-z இருக்குது, ஆனால் நான் இதிலேருந்து இதுவரை சால்வ் பண்ணால் எனக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக மாறி இருக்குது, அப்போ இது வராது சார் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. இதுதான் நியூ பேட்டர்ன், தரமான நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சம். சரிங்களா? இப்போ r < a + s ஆன்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன தேவை? rs a. அப்போ இந்த இடத்த மட்டும் நான் சால்வ் பண்ணால் போதும். நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்? r - s. சரியா? ஃபஸ்ட்டு rs ஏன்னு இருக்கா? நான் இதுகளை சால்வ் பண்ணுறேன். r - s < z ஏன்னு இருக்குது. நான் இப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணுறேன். இந்த இடத்த மட்டும் நமக்கு சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? கிரேட்டர் கிடைக்குமா? அப்போ இந்த r - s அப்படியே இருக்கும், இங்கே a அப்படியே இருக்கும். கிளியராக எல்லாத்துக்குமே? நான் வந்து இதை மட்டும் சால்வ் பண்ணுறேன். r - s இன்பிட்வீனில் உள்ளதை சால்வ் பண்ணேன் அப்படின்னா கிரேட்டர் கிடைக்கும். இந்த சிம்பிளும் சேர்ந்து கிரேட்டர் கிடைக்கும், இஜெட் காலி ஆயிடும். சரியா? இப்போது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -s இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? r < a + s இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்யலாம்? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இடையில ஒரு சிம்பிள் இருக்குது. ஒரு சிம்பிளை தாண்டி நான் கொண்டு போகும்போது லெஃப்டிலேருந்து ரைட்டுக்காக கொண்டு போகிறேன்னா எனக்கு மைனஸில் உள்ளது என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ எனக்கு இது ஃபார்ம் ஆகுது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் r < a + s வந்து கரெக்டு. சிம்பிள் மக்கள், இவ்வளோ தான் விஷயமே. கிளியராக எல்லாத்துக்குமே? சம்மு இது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்.
இந்த புது சம்மை உங்களுக்கு நான் புரிய வச்சுருந்தது புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சார் செம்மையான சம்மு நல்லா புரிஞ்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சம். ஸோ அடுத்த சம் போகலாமா? ஸோ இந்த சம் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், என்ன ஆன்சரு அப்படின்னு போட முடியுதான்னு பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மிஸ்டேக் இதில் நீங்கள் விடுவீங்க, சின்ன விஷயம் நீங்கள் கவனிக்காமல் விடுவீங்க. பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ட்ரை பண்ணுங்கள் ஒரு 2 மினிட்ஸ். குனிஞ்சு போங்க. ஸோ மக்களே ட்ரை பண்ணுங்கள் மக்களே. ஸோ ட்ரை பண்ணுங்க அதை. ஸோ ட்ரை பண்ணுங்க, ட்ரை சும்மா நடந்து போங்கப்பா, ஒன்றும் இல்லை, போட்டிருக்கு. ஸோ ட்ரை பண்ணிங்களா மக்களே? போட்டாச்சுப்பா. ஸோ மக்களே சால்வ் பண்ணுங்க டக்குன்னு. ஸோ சூப்பர், ட்ரை பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு ஆன்சர் வந்திருக்கும், சில பேருக்கு வந்திருக்காது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்லி எங்கே ஆன்சரை காணா, ஒன்லி 2 ஃபாலோஸ் இதுக்கான ஆன்சர். எத்தனை பேர் இதை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு தெரில, நான் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ எனக்கு W = O - B ப்ரூவ் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன தேவை? OWB தேவை, சரியா? அப்போ மற்ற எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாமா? நான் இங்கே ஓலேருந்து இந்த இடத்துல இருந்து, சரிங்களா, இந்த இடம் வரையும் சால்வ் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? ஓ சிம்பிள் பாருங்கள், greater than or equal to. அப்போ சால்வ் பண்ணேன்னா greater than W + B அப்படின்னு வரும். கரெக்டாக? நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு புரியுதா மக்களே? இங்கே இருங்க, எனக்கு தேவை OWB. அதாவது இப்போ ஏன்னு இருக்குன்னா இடையில என்னனாலும் இருக்கட்டும், எனக்கு தேவை AE. அதாவது கன்க்ளூஷன் இப்படி கேட்குறாங்க, A greater than E-ஆன்னு. அப்போ எனக்கு தேவை என்ன? AE. இடையில உள்ளதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வரும்? கிரேட்டர் கிடைக்கும். இதெல்லாம் ஓடி போயிடும். அப்போ A greater than E நம்ம சொல்லுவோம். அதே தான் இங்கேயுமே. இப்போ எனக்கு ஓவும் WB தான் தேவை. அப்போ நான் என்ன செய்கிறேன்? இன்பிட்வீனில் உள்ளதை சால்வ் பண்ணேன்னா greater than or equal to இருக்குது. அப்போ எனக்கு சிம்பிள் என்ன வரும்? கிரேட்டர். அப்போ O greater than W + B அப்படின்னு இருக்கும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? W = O - Bன்றாங்க. அப்படியே வச்சுக்கோமே, இந்த ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா O - Bன்னு வரும், greater than Wன்னு வரும். இதுதான் நமக்கு ஃபைனலாக ஃபார்ம் ஆகிறது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கான்? W = O - Bன்னு சொல்லியிருக்கான். இங்கே என்ன இருக்குது? W < O - Bன்னு ஃபார்ம் ஆகுது நமக்கு. அப்போ என்னால் இந்த கன்க்ளூஷனை இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து ஃபார்ம் பண்ண முடியலை. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். புரிஞ்சா? ஸோ அடுத்த கன்க்ளூஷன் செக் பண்ணுவோமா? ஸோ E + B வரணும், MC வரணும். அப்போ எனக்கு என்ன தேவை? E B M C தேவை. கரெக்டா? கிளியர் எல்லாத்துக்குமே? ஓகேவா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. அப்போ நான் இதை சால்வ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், E - C greater than Mன்னு வரும். கிளியர் எல்லாத்துக்குமே? இந்த இடத்த மட்டும் சால்வ் பண்ணேன்னா, இதை சால்வ் பண்ணால் E - C இது கிரேட்டர்னு மாறிடும், M அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இது M = W + Bன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த B எங்கிட்ட கொண்டு வந்தேன்னா எனக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ பியை ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இந்த சிம்பிளை தாண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்தேன்னா +Bயாக இருக்குது -Bயாக மாறிடும். அப்போ நான் இதை இங்கிட்டு கொண்டு வரேன். அப்போ எனக்கு B மட்டும்தான் தேவை. பியை மட்டும் இங்கிட்டு கொண்டு வரேன், மற்றதெல்லாம் அப்படியே விட்டுருவோம். பியை மட்டும் கொண்டு வரோம் இந்த சைடு. அப்போ M - B அப்படின்னு மாறும். சரியா? ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை? E + B greater than M + Cன்னு இருக்கணுமா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு.
இப்போ இந்த சியை நான் இங்கே மூவ் பண்ணுறேன், இந்த பியை நான் இங்கே மூவ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் பியாக இருக்கிறது இங்கிட்டு மூவ் ஆகும்போது ரைட் ஹேண்ட் சைடு இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது இ ப்ளஸ் பி அப்படின்னு மாறிடும். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள மைனஸ் சி ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன ஆகும்? எம் இங்கே இருக்கா, இங்கே மைனஸ் சி அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் சியாக மாறிடும். ஸோ அப்போ நமக்கு இ ப்ளஸ் பி கிரேட்டர் தென் எம் ப்ளஸ் சி அப்படின்னு ஃபார்ம் ஆகுதா? அப்போ இது ஃபாலோஸ். ஸோ சமசம்மில் ரெண்டுமே. ஸோ இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமான மெயின் சம் நீங்கள் பார்க்காத மாதிரி ஒரு சம் கொண்டு வருவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை போட்டு கமெண்டில் புரிஞ்சு சார் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இது லைவ் கிடையாதுல, ரெக்கார்டட். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியணும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ராயல் பாஸ் ஆஃபரை முடிக்க போகிறோம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.